சண்டே காலையில 6:30 மணிக்கே ஹஸ்பண்ட் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாரு. 1 கிலோ மட்டனும், 1/2 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதிசயமா என் பொண்ணு ஈரல சுட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி செஞ்சுகிட்டு இருந்தா. இத பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. அம்மாலாம் இப்படி செஞ்சு குடுப்பாங்க. ஒரு காஃபிய போட்டு குடிச்சுட்டு நான் சமையல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்கலாம் அவங்க அப்பா கூட செஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 1 வாரமா செஸ் சொல்லி தர சொல்லி என் பையன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா எனக்கு செஸ்ஸுக்கு ரொம்ப தூரம். அதனால அவங்க அப்பாட்ட கோர்த்து விட்டுட்டேன். இன்னைக்கு சிக்கன பள்ளிப்பாளையம் ஸ்டைல்ல பண்ணலான்ட்டு இருக்கேன். சண்டே அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் ரெசிபிலாம் வீடியோல காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ பிரின்சிபல் கிளாஸ் ரூம்க்கு ரவுண்ட்ஸ் வர மாரி ஒவ்வொருத்தரா வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வர்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால ரெசிபியும் வீடியோ எடுக்க முடியறதில்ல. 3 அடுப்புலயும் வெந்துகிட்டு இருந்தது. ஒண்ணுல மட்டன், ஒண்ணுல சிக்கன், இன்னொன்னுல சாதம்னு சொல்லிட்டு. மட்டன குழம்பு வச்சுட்டு, சிக்கன பள்ளிப்பாளையம் வறுவல் பண்ண போறேன். மட்டன எங்க ஊரு சேலம் ஸ்டைல்ல பண்ண போறேன். முதல்ல குழம்பு வச்சுட்டு, அதுல இருக்கிற கறியெல்லாம் இறுத்து வடிச்சு வச்சுக்கணும். சேலம் மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் வறுவல் இந்த மாரி தான் செய்வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானும் இந்த மாரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பழகுனேன். குழம்பு இறுத்து வடிச்சு வச்சுட்டு, கொத்தமல்லி தழவ போட்டு மூடி எடுத்து வச்சா, மட்டன் குழம்பு ரெடி. இப்ப மட்டன் வறுவலுக்கு எண்ணெய் ஊத்தி, அதுல கொஞ்சம் கடுகு போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3யும் போட்டு வதக்கிக்கணும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கறிய எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கறியும் உள்ள போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுல 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு வணக்கும்போது டேஸ்ட் நல்லாருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணா கறி எல்லாமே தனித்தனியா இருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ண வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ்ஸும், கறியோட சாஃப்ட்னஸும் சேர்ந்து சாப்பிடும்போது, அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். சைடுல பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் செமி கிரேவியாவே எடுத்துக்கிறேன். அப்பதான் சாப்பாட்டுல போட்டு பெனஞ்சு சாப்பிட முடியும். நான் சாப்பாட பிளேட்ல டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாரி தான் செய்வேன். ஒரு பவுல் எடுத்து அதுல குட்டி பவுல்ல குப்புற கமுத்தி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி வச்சுக்கணும். அந்த கப்ப பிளேட்ல இப்படி குப்புற கமுத்தி எடுக்கும்போது, ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த நடுவுல இருக்கிற குட்டி பவுல் எடுத்தா நம்மளுக்கு அழகா ஒரு குழியான ஷேப் கிடைக்கும். இப்ப பாருங்க பிளேட் டெக்கரேஷனுக்கு எவ்வளவு அழகா ஷேப்பா வந்திருக்குன்னு. இந்த குழியில நம்ம இப்ப மட்டன் குழம்ப ஊத்திக்கலாம். கூடவே பள்ளிப்பாளையம் சிக்கன் பிளஸ் சேலத்து ஸ்டைல் மட்டன் வறுவல். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைல்ல மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும். சண்டே மட்டும்தான் ஃபேமிலியோட இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ மண்டேவோட ப்ரெஷர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சண்டேவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சண்டே.